ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா இதா பொண்ணா உட்காருமா மாப்பிள இந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு மாப்பிள பாரு எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு ஆமா லட்சணமா தான் இருக்கு மாப்பிள மகாலட்சுமி மாதிரி இருக்கு மாப்பிள ஆமா மகாலட்சுமி மாதிரியே தான் இருக்கு இதுக்கு மேல என்ன மாப்பிள வேணும் ஒப்பகிட்ட சரின்னு சொல்லிட்டுமா அதெல்லாம் ஓகே என் ட்ரீம் கேர்ள் என்ன வருது அட பாப்பா எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னா மாப்பிள்ளை ஏதாவது பிசினஸ் பண்ணி ஆகணும் கரெக்டா சொல்லுங்க எங்களுக்கு பொய் புத்தலாட்டம்னா பிடிக்காது அப்ப எங்க ஃபேமிலி பையன் ரொம்ப லைக் பண்ணுதுறியா என்ன நான் என்ன பேசணுமா ஒரு பேச்சுக்கு சொல்றாரா இல்லையாப்பா ஆமாங்க மாப்பிள்ளை என்ன பண்றான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ல இப்படி கேப்பீங்கன்னு தெரியும் அதனாலதான் தாம்பூல தட்டிலேயே விசிட்டிங் கார்டு வச்சிருக்கோம் பழனி ஆண்டவர் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் ஜி கிருஷ்ணன் தான் எங்க மாப்பிள்ளை சித்துப்பா அது உங்க பேர் வச்ச மூத்தார் பேரு கோபாலகிருஷ்ணன் மாப்பிள்ள பேரு கோகுலகிருஷ்ணன் ரெண்டுமே ஜி கிருஷ்ணன் தாயா அவரு தெளிவா இருக்காரு கூட வந்துட்டு குழப்பறியா இத பாருங்க இவங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்துல எங்களுக்கு சம்மதம் என்னமா தட்ட மாத்திக்கலாமா எல்லாம் அங்க கேட்டுதான் செய்யறதா அது எங்க குடும்ப வழக்கம் மாமா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பண்ணிக்கவே மாட்டேன் மாமா நம்மளாம் கவரிமான் பரம்பரை இவளை கட்டிக்கிறது போல நம்மளாம் சூசைட் பண்ணிக்கலாம் வாங்க ஐயோ என்னது நானுமா டேய் பொண்ணோட போய் 5 நிமிஷம் பேசிட்டு வரதுன்னா போய் பேசிட்டு வாடா அதுக்கே அவன் காதை கடிக்கிற மாமா வாழ்க்கையில எங்க அப்பா எனக்கு செஞ்ச நல்ல காரியம் தான் அந்த பொண்ணு நான் தனியா கூப்பிட்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறேன் மாமா கன்ஃபியூஸ் பண்ணி அவ வாயாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வச்சிடறேன் எப்படி கரெக்ட் பொண்ணு நல்லா இருக்கிறா அப்போ இஷ்டம் என்னங்க தனியா கூட்டிட்டு வந்து பேசணும்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா என்னங்க கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க கையெடுங்க இத பாருங்க எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவர் டேலண்ட் ஓவர் பிரில்லியன்சி ஓவர் பர்சனாலிட்டி எல்லாமே நான் தாங்க எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குங்க யூ நோ வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் தமிழ்ல அது தகுதின்னு தாங்க சொல்லுவாங்க பரவாயில்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இப்பங்க எனக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு எனக்கு வரப்போற வைஃப் வந்து ஏன் ஈக்குவல் ரேஞ்சில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 30-40% இருந்தா லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம் பாருங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க அதுக்கு தான் இப்போ நான் உங்களை சின்ன டெஸ்ட் பண்ண போறேங்க நான் ஒரு 2-3 கேள்வி கேட்பேங்க அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றதை வச்சு நான் மார்க் போட்டுக்கிறேங்க எனக்கு கேட்டுங்களா சரி கேளுங்க முதல் கேள்விங்க கல்யாணத்துல தாலி கட்டும் போது 3 முடிச்சு போடுறாங்க அது உங்களுக்கு தெரியும் அது ஏங்க 2 முடிச்சு போடலாம்ல இல்லைன்னா 4 முடிச்சு போடலாம்ல பர்டிகுலரா எதுக்கு 3 முடிச்சு போடுறாங்க வாட் இஸ் த ரீசன் நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு ஒரு பொண்ணு பிறந்த வீட்டு சொந்தம் மறந்துடக்கூடாதுன்னு முத முடிச்சு புகுந்த வீட்டு சொந்தம் மறந்துடக்கூடாதுன்னு 2வது முடிச்சு புதுசா வரப்போற சொந்தத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு 3வது முடிச்சு அதுக்கு தாங்க 3 முடிச்சு போடுறாங்க இந்த 3 உறவும் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு தாலியை பத்தி தெரியாத இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அது ஏன் தெரியுங்களா தாலியை நெஞ்சுக்கு நேரா கட்டுறாங்க அந்த 3 உறவும் ஒரு பொண்ணோட நெஞ்சுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தாங்க இதெல்லாம் யார் சொன்னா உங்களுக்கு என் பாட்டி தாங்க சொல்லி கொடுத்தாங்க சரி क्वेश्चन கொஞ்சம் ஈஸியா போச்சு சொல்லிட்டீங்க வேற ஒரு क्वेश्चन கேக்குறேன் அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்கல்ல அம்மிங்கிறது தெரியும் அது ரொம்ப யூசுவலான விஷயம் அருந்ததி பாக்குறதுன்னு சொல்றாங்களே அது என்ன எனக்கு தெரியுது ரொம்ப ரிஸ்கான கேள்வின்னு நல்ல டைம் எடுத்து சொல்லுங்க இது ரொம்ப ஈஸிங்க அருந்ததின்னு ஒரு கற்பகரிசி நட்சத்திரமா இருக்காங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்களை கும்பிட்டு வாழ்க்கை தொடங்கினா குடும்பத்துக்கு நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதுவே சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அருந்ததி 2 நட்சத்திரங்க ஆனா கண்ணால பார்த்தா ஒண்ணுதான் தெரியும் அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேரா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒன்னாதான் இருக்கணும் அதுக்கு தாங்க அருந்ததி நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கதையெல்லாம் யாருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதே பாட்டி தாங்க சின்ன வயசுல இந்த கதையை சொல்லி கொடுத்தாங்க என்னங்க பாட்டி இது பாட்டிக்கு நான் கிராமரை மீறிட்டு இருக்காங்க பாட்டினா ஒரு வடை சுட்ட கதை வடை திருடின கதை அப்படிதான் சொல்லி கொடுக்கணும் எங்க பாட்டிலாம் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க தேவையில்லாத கதையை சொல்லி உங்க பாட்டி என் லைஃபோட விளையாட்டு என்னங்க நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா என்னையா நான் தான் அப்பவே சொன்னேன் நான் ஓவர் பிரில்லியன்ட் என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க இல்ல ஒரே ஒரு சின்ன கேள்வி சரி ரொம்ப பெரிய பண்றீங்க கேளுங்க அம்மா பையங்க மேல காட்டுற அன்புக்கும் பொண்டாட்டி புருஷன் மேல காட்டுற அன்புக்கும் என்னங்க வித்தியாசம் வெரி சாரிங்க சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க எங்க அப்பனோட இம்சையிலே வாழ்ந்ததுனால எங்க அம்மாவோட அன்பனை என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன் அப்புறம் வைஃப்ன்றது இப்பதான் என் லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க ஸோ அதை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல ஸோ ப்ராக்டிக்கலா உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போனதுக்கு திஸ் த ரீசன்
ஏங்க இந்த கொய்யா மரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது நீங்க உங்க ஊர்ல மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. என்னங்க இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. பாத்தீங்களா, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நம்ம காதுல பூ சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. ஐயோ நீங்க நம்பலையா? எப்படிங்க ஒரு மனுஷன் நம்புவான்? சரி, பழம் பறிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மரத்துல ஏறினா எல்லா பழத்தையும் பறிச்சு போட்டுற வேண்டியதுதான். ஏறி பறிக்கணுங்களா? நீங்க ஏறி தானே பறிக்கணும். எனக்கு அதுவே கொடுக்கும். பாக்குறீங்களா? சரியான வித்தகார குடும்பமா இருக்கும் போல இருக்கேன். போதுங்களா? போதும் போதும். இந்த வீட்டுல அங்கங்க ஸ்பை வச்சிருப்பானுங்க போல இருக்கு. ஒய்யாக்க கூட இவன் தான் போட்டிருப்பானோ? என்னடி இது? மாப்பிள தனியா கூட்டி போய் அப்படி என்ன சொன்னாரு இப்படி சிரிக்கிற? பாட்டி, அவங்க என்ன தனியா கூட்டிட்டு போய் நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சாங்க. நான் எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிட்டேன். அப்படி என்னடி கேட்டாரு? என்கிட்ட சொல்றே. அது வந்து பாட்டி, அது எங்களோட பர்சனல். நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேனே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.